என்பதன் இலக்கண குறிப்பு எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. வணங்கிய மாணவன், மாணவனுங்கிற பெயர்ச்சொல் எஞ்சி நிற்பதனால அது பெயரெச்சம். கிழிய ஈ அளவெடுத்தாலே அது சொல்லி சொல்லப்படை, அதனால் சொல்லி சொல்லப்படை. அரியா அரியா ஆவண்ணா இறுதியில் வந்தாலே அது ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம். அரியா போகா செல்லா என்று ஆவண்ணா இறுதியில் வந்தாலே அது ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம். மாநகர் மா ஒரு தவன் அணி கழிக்கூர் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தைக்கு முதல்ல வந்தாலும் அது உரிச்சொல் தொடர். மா ஒரு தவ நனி கழிக்கூர் எது வந்தாலும் அது உரிச்சொல் தொடர். இப்போ மாநகர் என்பதாலும் உரிச்சொல் தொடர். உயர்க கா என்ற எழுத்து இறுதியில் வந்தால் அது வியங்கோல் வினைமுற்று தான். சுடுதோசை சுடு கட்டளை சொல், தோசை பெயர்ச்சொல். முதல் வார்த்தை கட்டளையாக இருந்து அடுத்த வார்த்தை பெயர்ச்சொல்லாக இருந்தால் அது வினைத்தொகை. பேரொளி பெரிய ஒளி பேரொளி, அப்போது அது பண்புத்தொகை. ஒளியினுடைய பண்பு பெருசாக இருக்கிறது, எனவே அது பண்புத்தொகை. தழியி மறுபடியும் ஈ அளப்படுத்தினால அது சொல்லி சொல்லப்படி தான். பைந்தமிழ் தமிழினுடைய பண்பு பசுமையாக இருக்கிறது, அதனால் அது பண்புத்தொகை தான். பசுமை கூட்டல் தமிழ். பேரூர் பெரிய ஊர், ஊரினுடைய பண்பு பெருசாக இருப்பது, அதனால் அதுவும் பண்புத்தொகை தான். இவ்வாறு இலக்கண குறிப்பை பார்க்குற போது ரொம்ப எளிமையாக பார்த்துடணும். வணங்கிய அப்படின்னா வணங்கிய மாணவன், மாணவன்கிற பெயர்ச்சொல் எஞ்சி நிற்பதனால அது பெயரெச்சம். ஈ கிழிய செழிய தழிய அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இப்படி ஈ அளப்படுத்தா அது சொல்லி சொல்லப்படை, ஊ அளப்படுத்தா இன்னும் சொல்லப்படை, ஆ அளப்படுத்தா சொல்லி சொல்லப்படை. போகா அரியா நில்லா என்று ஆவண வந்தால் அது ஈறுகட்டு பெயரெச்சம். மா ஒரு தவன் அணி கழிக்குன்னு வந்தால் உரிச்சொல் தொடர். இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி இலக்கண குறிப்பை எழுதிடலாம். நன்றி, வணக்கம்.